எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போகிற ரெசிபி தஹி பூரி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த கடையில் வந்து பூரிஸ் விற்கிறது, ஏற்கனவே விற்கிறது. ஸோ அது வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அடுத்து புதினா சட்னி. இந்த புதினா சட்னியோட ரெசிபி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வெவிச்சு பொடிச்சது. அப்புறம் ஓமப்பொடி வந்து இது கூட ஈஸியாக கடையில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறது. அப்படி உங்களுக்கு செய்ய தெரிஞ்சால் நீங்களே செய்யுங்க வீட்டில். தயிர், அடுத்து சாட் மசாலா தூள், சீரகத்தூள், மிளகாய் தூள். இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இது செய்யலாம் வீட்லேயே. முதல் வந்து ஒரு தட்டில் இந்த மாதிரி பூரியை நான் ஏற்கனவே பானிபூரி எப்படி நான் அந்த ஹோல் பண்ணிவிட்டு அதில் உருளைக்கிழங்கு அப்புறம் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அந்த ஃபில்லிங் எப்படி பண்ணுறேன்னு. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம செய்ய போகிறோம். அந்த பூரியை வந்து சென்டரில் உடைச்சிட்டு அதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்குல வந்து வேவிக்கிறப்போ நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி சாட்டெல்லாம் செய்கிறப்போ அந்த உருளைக்கிழங்குல வந்து உப்பு போட்டு நம்ம வேவிச்சா நல்லது. இப்போ நம்ம வந்து அந்த பூரிஸ் எல்லாம் லைனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த புதினா சட்னி அதில் வந்து சென்டரில் விடணும். உங்களுக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேமரன் சட்னி கூட இதில் நீங்கள் சென்டரில் விட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் தான் இது. எப்படி பிடிக்கிறதோ அவங்க செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த புதினா சட்னியை வந்து சென்டரில் அந்த உருளைக்கிழங்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து தயிரை வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அடித்து வச்சுக்கணும். அந்த தயிரை வந்து சென்டரில் விடணும். இப்போ அந்த பானிபூரியில் நம்ம வந்து அந்த பானி ஃபில் பண்ணோம். இப்போ வந்து இதில் தஹி பூரியில் அந்த தயிர் ஃபில் பண்ணணும் அந்த கேவிட்டியில். ஸோ நம்ம வந்து அந்த தயிர் ஃபில் பண்ணுறப்போ அது வந்து ஃபுல்லாக அந்த பொட்டேட்டோ மின்ட் சட்னி அண்ட் அந்த தயிரோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆனமட்டுக்கும் நீங்கள் வந்து இந்த தயிர் மேலே அந்த பூரி மேலே கூட விட்டுடுங்க. ஸோ அந்த பூரி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. ஸோ அந்த மாதிரி செஞ்சிட்ட பிறகு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த சாட் மசாலா தூள், சீரகத்தூள் அண்ட் மிளகாய் தூளை மேலே தூவ போகிறோம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு எல்லாமே சேர்த்து மேலே தூவிடலாம். ஸோ இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். மிளகாய் தூள் பிடிக்காதவங்க அதை விட்டுடலாம். ஸோ அவங்கவுங்க ப்ரிஃபரன்ஸ் தான் இதெல்லாம். அடுத்து அந்த காரா சேவ், அதாவது அந்த ஓமப்பொடி சேர்த்துக்கலாம். ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்குது. பிளாக் விசிட் பண்ணி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பிய சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.